ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. சிரஞ்சீவி அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது நமக்கு தெரியும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறவங்கள சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் வரும்போது கூட சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறது உண்டு. சிரஞ்சீவி அப்படின்னு சொன்னாக்கா யாரெல்லாம் பொதுவாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், ஹனுமன், விபீஷணன், கிருபாச்சாரி, பரசுராமன், மார்க்கண்டேயன், இவங்கள சப்த சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாங்க. மரணமில்லா பெருவாழ்வு எய்திருக்கக்கூடிய இவங்க பூத உடலோடு இல்லைன்னா கூட இன்னமுமே தங்களுடைய ஆன்மாவோட இங்கே தான் உலவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சிரஞ்சீவிகளில் ரொம்ப ரொம்ப பிரபலம், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்தவர் அப்படின்னா மார்க்கண்டேயர். இவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் சிவபெருமான் காலனையே காலால் உதைத்தார் இல்லையா? எப்படி இவருக்கு இது சாத்தியமாயிற்று? சிரஞ்சீவி மார்க்கண்டேயனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்படி மார்க்கண்டேயனுக்கு மட்டும் இது சாத்தியமாச்சு அப்படிங்கும்போது, யமனுக்கு பயந்து 16 வயதே நிரம்பிய இந்த பாலகன் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் புகுந்த உடனே சிவபெருமான் பிரத்யக்ஷமாகி காலனை காலால் உதைத்து இவரை காத்தருள்ந்து அவருக்கு மார்க்கண்டேயனாக நீ இருப்பாயின்னு அருள் புரிந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அது சாத்தியமானதுக்கு காரணம் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு செய்தியும் இருக்கான். அது என்ன அப்படின்னா, மார்க்கண்டேயனுக்கு 16வது வயதில் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னும் அவனுக்கு அல்பாயுசு தான் அப்படின்னும் அவனுடைய தந்தையான மிருகண்ட மகரிஷிக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணினார், மகனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச மிருகண்டு முனிவர் அவனுக்கு சீக்கிரமாகவே உபநயனம் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லாமல் பெரியவர்கள் யாரை சந்தித்தாலும் தயங்காமல் அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசிகளை பெற்று வருவாயாகன்னு ஒரு அற்புதமான உபாயம் ஒன்று சொல்லி கொடுக்குறார். அதுதான் முக்கியமான அஸ்திரம். மார்க்கண்டேயனுக்கு 16 வயது வரைக்கும் தான் ஆயுசுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவருடைய தந்தையான மிருகண்ட மகரிஷி அவர் காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு உபாயம் சொல்லி கொடுத்தார். இங்கே பார், நீ எந்த பெரியவர்களை சந்தித்தாலும் சரி உடனடியாக அவர்கள் பாதம் தொட்டு நமஸ்கரித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அப்படிங்கிற ஒரு உபாயத்தை மாத்திரம் கற்றுக் கொடுத்துட்றார். மார்க்கண்டேயனும் அதே மாதிரி தான் பார்க்கக்கூடிய பெரியவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசி வாங்கி வந்தானாம். சப்த ரிஷிகள் ஒரு தடவை மிருகண்ட முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு வந்தப்போ மார்க்கண்டேயன் இதே மாதிரி அவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அவங்களும் தீர்காயுஷ்மான் பவன்னு வாழ்த்திடுறாங்க. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, நமக்கு பிடிக்காதவங்க, நம்மளை பிடிக்காதவங்களா இருந்தால் கூட நம்ம டக்குன்னு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்ல முடியும்? நல்லா இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தீர்காயுசோடு இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, க்ஷேமமாக இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் இது, ஒரு நல்ல ஒரு உபாயம் இது. அப்படியே இந்த சப்த ரிஷிகளும் தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு வாழ்த்திடுறாங்க மார்க்கண்டேயனை. அதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது அவனுக்கு 16 வயதில் தான் வயது வரைக்கும் தான் ஆயுசு அப்படின்னு. ஆனாலும் சத்தியத்தையே பேசக்கூடிய சப்த ரிஷிகளினுடைய வாக்குகள் பொய்யாகுமா? இருந்தாலும் இந்த பிரச்சனையை பிரம்மாட்ட கொண்டு போகிறாங்க. அவனுக்கு இந்த மாதிரி ஆயுசு, ஆனால் நாங்கள் தீர்காயுஷ்மான் பவன்னு வாழ்த்திட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு சப்த ரிஷிகளினுடைய காலில் மார்க்கண்டேயன் ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்களும் தீர்காயுஷ்மான்னு சொல்லிடுறாங்க. தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் அவங்களுக்கு தெரியுது அவனுக்கு 16 வயது வரைக்கும் தான் ஆயுள் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சப்த ரிஷிகளினுடைய வாக்கு பொய்யாகுமா? இருந்தாலும் நேராக பிரம்மன் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்கு முன்னையே பிரம்மன் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறான் மார்க்கண்டேயன். அவரும் அதே மாதிரி தீர்காயுஷ்மான் பவன் ஆசீர்வாதமும் கொடுத்துட்றார். இப்படி பார்க்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசி வழங்கினதுனால அவங்க ஆசைகள் அனைத்தும் சேர்ந்து அவனுடைய தலையெழுத்தையே மாற்றிடுது. அதனால் பெரியவர்களினுடைய ஆசையை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது பரம்பொருளினுடைய கடமை. அதனால தான் சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டேயனை காப்பாற்றினதோடு மட்டுமில்லாமல் என்றும் 16ஆக, அதாவது சிரஞ்சீவியாக இருப்பாயின்னு ஒரு வரமும் கொடுத்துடுறார். மார்க்கண்டேயனுடைய தலையெழுத்தையே மாற்றினது. சிரஞ்சீவியாக அவன் இருக்கிறதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம். அதனால தான் பெரியோர்களை விழுந்து வணங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியங்களில் ஒன்றாகவே இருக்குது. அதனால் வயதிலையும் தகுதியிலையும் சிறந்து விளங்கக்கூடிய பெரியோர்களை பார்த்தா அவங்கள விழுந்து வணங்கி அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கணும். அது உங்களை காப்பாற்றக்கூடிய அரண் மட்டும் கிடையாது, உங்களுடைய தலையெழுத்தையே மாற்ற வல்லது. அதனால் வயசுலேயும் தகுதியிலையும் உங்களோட பெரியவங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க காலில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நமக்கு வரக்கூடிய துன்பத்தை காப்பாற்றக்கூடியது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம். இதை நம்ம உணரணும். பொதுவாகவே இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு இருக்குது இல்லையா? அதுவே நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும், நம்மளை நல்லா வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா கூட
பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளை நல்லபடியாக அவங்க ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளை நல்வழிப்படுத்தும். அதனால் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பெரியவங்களை பார்க்கும்போது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.